புதிய அரசு வந்து பதவியேற்றிருக்கு. அதுல வந்து காங்கிரஸும் இப்ப வந்து பங்கு பெற்றிருக்கு. இந்த அமைச்சரவையில காங்கிரஸுக்கு என்னென்ன தொகுதி வந்து கேட்கப்பட்டது? அதான் எங்களுடைய பொருளாளர் சொன்னாரு, இந்த முதல் பட்டியலில் வரல, இரண்டாவது பட்டியலில் நாங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். இன்றைய பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கூட்டணி வந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தொடங்குமா? ஏற்கனவே அதுல ஒரு அறிக்கையிலேயே கொடுத்திருக்காரு எங்களுடைய அகில இந்திய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி. இந்த கூட்டணி வந்து லோக்கல் பாடி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன், லோக்சபா எல்லாத்திலும் தொடரும்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹைகமாண்ட் will decide which department. கூட்டணி அதாவது திமுக சார்பில் வைக்கப்பட்ட கூட்டணி அதாவது குறிப்பிட்ட விஷயங்கள் குற்றச்சாட்டுனா எங்களிடம் அவங்க வந்து பங்கு பெற்றாங்க, ஆனா எங்களிடம் ஒரு வார்த்தைகள் கூட சொல்லாம அவங்க வந்து போயிட்டாங்க வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அனைவருமே அவங்க கூட சேர்ந்து ஆலோசனை ஈடுபட்டிருந்தாங்க. இது வந்து காங்கிரஸ் ஒரு விஷயமா சொல்றாங்க. எங்க மல்லிகார்ஜுன கார்கேஜி டிஆர் பாலு கிட்ட பேசியிருக்காரு, ராகுல்ஜி கனிமொழி கிட்ட பேசியிருக்காரு. பேசி நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். யாரும் சொல்லாமலாம் போல சொல்லிட்டு தான் வந்து காங்கிரஸுக்கு வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துல வந்து இருக்கைகளை மாத்தி அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். சரி, அது அவங்க விஷயம், அது எங்க பார்ட்டி விஷயம், இது அவங்க பார்ட்டி விஷயம். அது இப்போ விஜய் குறிப்பிட்ட அறிக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து பெண்களுக்கான ஒரு சவரம் வந்து நிறைய கட்டுக்கிறது, அதே போல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில இந்த மாதிரி விஷயம் வந்து சாத்தியப்படுமா? ஏன்னா முதல்வரே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2500 ரூபாய் வந்து கொடுக்க முடியாது, 1000 ரூபாயாவது நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும் வந்து தமிழகம் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், படிப்படியாக நிறைவேற்றுவோன்றாரு. இன்னைக்கு தான் பொறுப்பேற்றிருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்ட பேர் அவர் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ஹவ் யூ டூயிங் எல்லாத்தையும் அப்புறம் கேளுங்க, நாங்க சொல்றோம். ஏன்னா he given promise, we will complete what we are giving promise, we will fulfill. கட்சியை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு.